வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். MIYC ஹங்துவா ஜெயா அஸ்ட்ரா யோகா நல்வாழ்வு மையத்தின் இணை ஏற்பாட்டில் மாபெரும் யோகா விழா. தேசம் செய்திகள் தி கிருஷன். உடல், மனம், சிந்தனை ஆகிய மூன்றிற்கும் சமநிலையை அளிக்கும் தொன்மையான கலை வடிவமாக யோகக்கலை உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஆரோக்கியமான வாழ்வியலை ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து யோகா பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் மலாக்காவில் நடத்தப்பட்ட மாபெரும் யோகா விழா சூரிய பிராணா பொதுமக்களின் பேராதரவோடு சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய இந்திய இளைஞர் மன்றம் ஹங்துவா ஜெயா கிளையினரின் ஏற்பாட்டில் எஸ்ட்ரா யோகா நல்வாழ்வு மையத்தின் இணை ஆதரவோடு இந்நிகழ்ச்சி முறையே நடைபெற்றது. இதுவரை இருமுறை வெற்றிகரமாக நடத்தப்பட்ட இந்நிகழ்வு தற்போது மூன்றாவது முறையாக சீரும் சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய இந்திய இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என 120க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியானது காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை தொய்வின்றி நடைபெற்றது. மலாக்கா மாநில இளைஞர் கூட்டமைப்பு பேரவையின் தலைவர் ஜத்து கைதீர அபு சஹார் அவர்களின் இவ்விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மேலும் மலாக்கா மாநில முதல்வரின் சிறப்பு செயலாளரான திரு புவனேஸ்வரன் அவர்களும் சிறப்பு முகமையாளர்களாக கலந்து கொண்டார். இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் மலாக்கா மாநில இளைஞர் விளையாட்டு அரசு சாரா அமைப்புகளுமான மேம்பாட்டுத் துறையின் ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு டத்து வி சண்முகம் பிச்சை அவர்களும் மலாக்கா மாநில தலைவர் டத்து முகமது ரித்வான் அலி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த துணை நின்று அனைத்து பங்கேற்பாளர்கள், தொண்டூழியர்கள், மன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு ஏற்பாட்டு குழுவினர் தங்களின் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்தனர். ஆரோக்கியமானதொரு சமுதாயத்தை நோக்கி மக்களை வழிநடத்தும் முயற்சியாக அமைந்த இந்த மாபெரும் யோகா விழா கலந்து கொண்ட அனைவரின் மனதிலும் பசுமரத்தாணி போல பதிந்திருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.